இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார் முக்கியமாக. 5 மாவட்டத்து பிரச்சாரத்துக்கு போகிறோம். அங்கெல்லாம் எதுவும் நடக்கலை. அங்கே நிறைய நடந்திருக்கு, எவனும் பெருசுப்படுத்தலை. அதான் விஷயம். விக்கிரவாண்டியில் சேர்த்துருக்கான், மதுரை மாநாட்டில் சேர்த்துருக்கான், டாக்டர் ஒரு டீம்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் தான் ஒரு மாபு தவறை மறைக்கிறதுக்குன்னு ஒரு குழு வச்சுருக்கான் போல. மதுரையில் நடந்திருக்கு, விக்கிரவாண்டியில், நீங்கள் திருச்சியில் மயங்கியிருக்காங்க, நாகப்பட்டினத்தில் மயங்கியிருக்காங்க. ஆனால் கையங்களமாக இப்போ மாட்டினது எது தெரியுமா? நாமக்கல்லில் 30 பேர் மயங்கியிருக்கான். மயங்கி விழுந்து நாமக்கல் சிகிச்சை கொண்டு போயாச்சு. அதில் 25 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான். ரைட்டா? கேளுங்க. அதில் ஒருத்தன் கேஎம்சிஹெச்சில் 5 பேரில் ஒருத்தன், அவன் பேர் மனோஜ்குமார். அந்த மனோஜ்குமார் வயசு 24, சன் ஆஃப் மாதேஸ்வரன், கோவிந்தம்பாளையம், கண்ணூர்பட்டி, புதுச்சத்திரம் போஸ்ட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓஒய் கேஎம்சிஹெச்சில் சிசியூவில் இருக்கான். தெரியுமா? அது நாமக்கல்லில். நீ சொன்னீங்கள இந்த 5 மாவட்டத்துக்கு போனோம், 5 இடத்துல போனோம், எதுவுமே நடக்கலை. இங்கே தான். ஏன்னா அவர் செந்தில் பாலாஜியை குறி வைக்கிறாராம். செந்தில் பாலாஜி தான் வந்து திட்டமிட்டு பண்ணாருங்கிறத. ஒருத்தன் சீரியஸாக இருக்கான். அடிபட்டதில் அந்த 5 பேர், 30 பேரில் 25 போயாச்சு. 5 பேரில் பார்த்தீங்கன்னா 2 பொம்பளை பிள்ளைய, 3 ஆம்பளை பையன். அதில் ஒரு பையன் பேர், இன்னொரு பையன் சந்தோஷ், வயசு 24, அப்பா பேர் அங்கமுத்து, ஈரோடு சுதா ஆஸ்பத்திரியில் இருக்கான். அடுத்து ஏமல், அப்பா பேர் முருகேசன், வயசு 20. அது நாமக்கல் சிஹெச் அட்மிட், நாமக்கல் ஜிஹெச்சில் இன்னும் இருக்காங்க அந்த அம்மா, அந்த பொண்ணு. அடுத்து ஆறுமுகம், வயசு 56. அவங்க வந்து நாமக்கல் சிஹெச். ஏன்னா அவர் 56, சன் ஆஃப் வேலாயுதம். அடுத்து சந்தியா, வயசு 23 தான். அவங்க அப்பா பேர் ராதாகிருஷ்ணன். அவங்க வந்து நாமக்கல் சிகிச்சையில் இருக்காங்க. இது சொன்னீங்கள, அதாவது 5 இடத்துலையும் நடக்கலை. இங்கே தான். இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்?